கண்ணதாசனுடைய காதல் வரிகள் நம்மை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும், துள்ள வைக்கும், மகிழ்ச்சி கடலில் அமுங்க வைக்கும். ஆனால் தத்துவ நெறிகள்தான் நம்மை கரையேற்றும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கவியரசர் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு பாதையை வகுத்து கொண்டெல்லாம் வாழ்ந்தவர் அல்ல. அவரே சொல்கிறார், நான் எப்படியும் வாழ்கலாம் என்று வாழ்ந்தவன், அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற யோகிதை எனக்கு உண்டு என்று சொன்னார். அவர் சுயசரிதை எழுதினார். அப்போதே சிலர் கேட்டார்கள், சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு இவர் என்ன மகாத்மாவா என்று கேட்டார்கள். கண்ணதாசன் சொன்னார், நான் சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு மகாத்மா இல்லைதான், ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மகாத்மாவின் சத்திய சோதனை படியுங்கள், எப்படி வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்கு என்னுடைய வனவாசத்தை படியுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஒன்று நான் சொல்ல இல்லை, ஐயா அவர்கள் சொன்னதைப் போல தமிழ் கூறும் நல்லுலகின் ஆய்வாளர்கள் சொல்லுகிற முடிவு என்ன தெரியுமா? தமிழில் வந்த சுயசரிதத்திலேயே மகாத்மா காந்தியடிகளுக்கு அடுத்து தான் செய்த தவறுகளை கூட பனித்துளி போட மறைக்காமல் பட்டவர்த்தனமாய் சொன்ன சத்திய சோதனைக்கு அடுத்து வந்த ஒரு சுயசரிதை கண்ணதாசனுடைய வனவாசம் மட்டும்தான்.